பாமுகம் பாட்டி வீரான தமிழ் வானில் உலகின் இணையவரது குடும்பம் கோலியம் நிகழ்ச்சி தொகுப்போடு நகுலா சிவநாதன் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமுகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 966வது தலைப்போட உங்கள் முன் இதோ வருகிறது. இந்த மாதம் சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமாக இருக்கின்றது. அந்த குழந்தைகளை நாங்கள் பாராட்டி சீராட்டி அதே நேரம் மகிழ்ச்சியாக வளர்க்க வேண்டிய தேவை ஒவ்வொரு பெற்றோர்களிடம் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாதத்தை பாமுகம் கொண்டாடுவது மிக மகிழ்ச்சி. அந்த நிலையிலேயே குடும்ப கோலியம் இன்று குழந்தைகள் சார்ந்த ஒரு தலைப்பை உங்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. அதற்கு முதல் என் குரலில் ஒரு குரல். தொட்டனைத்து ஊரும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்று சொல்வார்கள். அதாவது தோண்ட தோண்ட ஊற்றி நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு வளர்ந்து கொண்டே செல்லும் என்று ஒரு திருக்குறளை உங்கள் முன் வைத்துக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள் வருகின்றேன். அதாவது ஒவ்வொரு தலைப்பும் ஏதோ ஒவ்வொரு காரணங்களால் உதிப்பது வழக்கம். அந்தந்த கால சூழல், அந்த நேரம், காணுற காட்சி அத்தனையுமே அடுத்த சந்ததிக்காக என்று நினைத்துக் கொள்வோம். அந்த வகையிலேயே இன்றைய தலைப்பு, அதாவது குழந்தைகளும் அதீத அக்கறையும். எப்படியோ நாங்கள் பார்த்தோம் என்றால் குழந்தைகளை அதீத அக்கறையோட நாங்கள் வளர்க்கிறோம் என்பது உண்மையான ஒன்றுதான். அந்த அந்த குழந்தைகளிடம் காட்டப்படும் அதீத அக்கறை குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்துகிறதா இல்லையா? அதாவது எங்கட கேள்வி, அந்த அக்கறை மேம்படுத்துகிறதா இல்லையா? அக்கறை காட்டுவது எக்கரைக்கு சென்றாலும் தேவையான ஒன்று. ஆனால் அதீத அக்கறை என்று சொல்லி இருக்கின்றேன். அப்பொழுது உங்களுக்கு அது தோன்றும், அதாவது அதீத அக்கறை என்றால் எப்படியாக இருக்கும், அது என்ன விளைவை கொண்டு வரும். உண்மையிலேயே நான் இதுல கேட்கிறது என்னென்றால், கருத்தை நாங்கள் சொல்லிட்டு போலாம். அனுபவம் வாழ்ந்த கருத்து அடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அப்படியான கருத்துக்களை நீங்கள் சொன்னால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள். யார் முதலாவதாக வரப்போகிறீர்கள்? வணக்கம் நகுலா, நான் வருகிறேன். உங்களுடைய தலைப்புக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதீத அக்கறை என்று கூறும்போதுதான் எனக்கு என்னென்று கொஞ்சம் விளக்கம் குறைவா இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை விழுந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் உடனே அவரை தூக்கத்தான் போவோம். சில பேர் அவர் ஒழுங்கு மட்டும் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்க அப்படி இல்லை. விழுந்த உடனே போய் தூக்குற வழக்கம். தமிழரக்கா, இப்ப விழுகிற இடத்தையும் காலத்தையும் அந்த நேரத்தையும் பொறுத்த, சில நேரம் பாதிப்பாக விழுந்தா கட்டாயமா ஓடி போய் தூக்குவோம். குழந்தை உடனடியாக விழுகுது, எழும்பி எழும்பி நடக்க விழுகுது, உடனே போய் நாங்கள் எல்லா நேரம் அதற்கு தூக்க தேவையில்லை. இப்ப நான் சொல்றேன், கல்லுல இப்ப ரோட்டான போகுது, டப்பன்னு விழுந்துட்டா ஓடி போய் தூக்கத்தான் எங்களோட மனம் தரும். அவர் எலும்பு மற்றும் பார்க்க மனம் வராது. அவ்வளவு பாதிப்பாக இருந்தால் தூக்கணும், இல்லாட்டி கொஞ்ச நேரம் விட்டா என்ன இடும்பட்டும். அது சரி, அது நீங்கள் சொல்றத நான் 100% ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் எனக்கு அந்த நான் வளர்க்க மட்டும் அதை பிள்ளையாட்டான் வளர்த்திருப்பேன் நினைக்கிறேன். அதனால எனக்கு அது சரியாக இருந்ததோ தெரியல. அப்ப என்னொரு குழந்தை விளைக்கையும் எனக்கு அது துடிக்கும், ஓடி போயிருக்கா தூக்கணும். ஆனா நான் பார்த்திருக்கிறேன், அதிகமான மக்கள் அவர்கள் விழுந்தவர்கள் எலும்பு மற்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை கவனித்திருக்கிறேன். ஆனால் சிறப்பான தலைப்பு, மற்றவர்களும் கதைக்கும் போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கூட உங்களுடைய நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக சிறப்பாக அவர், அதாவது ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தை விழ பார்த்து கொண்டு இருப்பாள், இல்ல ஓடிப்போய் உடனே தூக்க வேணும் என்ற ஒரு நினைப்பு எல்லோருக்குமே இருக்கும். அது ஏனென்றால் ஒரு பாசத்தால கட்டப்பட்டதுதான் எங்கட ஒரு உறவு, அதாவது குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில. அது சரியான ஒன்றுதான். தமிழர் அவர்கள் மிக அழகாக சொல்லி இருக்கிறார், உண்மையிலேயே செய்யவன். ஆனால் என்னை பொறுத்தளவில் எப்படி பார்க்கிறேன் என்றால், பாரதூரமான விழுகி என்றால் குழந்தையாலும் உடைஞ்சு போச்சு, உடனடியாக தூக்கி நாங்கள் நிறுத்தக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் தொட்டதுக்குமே அது நடந்து எழும்ப தவள முயற்சி செய்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் உடனே விழுந்துவோம் என்று தூக்குகிறார்கள். அது அந்த குழந்தைக்கு ஒரு இசைவாக்கத்தை உருவாக்குற மாதிரி கிடக்கு. அதாவது அப்ப இந்த நேரம் தூக்குவினம்
அப்பண்டா அதுல முயற்சியை நாங்கள் மறைமுகமா பாருங்கள் தடுக்கிற மாதிரி இருக்குதோ இல்லையோ என்றதான் என்னுடைய கருத்து. அடுத்து ஏசி வாங்க. வணக்கம். உற்சாக வணக்கம் வாணி அக்கா. இது நகுலாக வணக்கத்தை சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம். நல்ல தலைப்பு உங்கள்கிட்ட சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த அதீத அக்கறை என்று சொல்லியே இப்ப சின்னல இருந்து வளர மட்டும் அந்த சில பெற்றோர் சில அம்மா சொல்ல அப்பா சொல்ல அந்த பிள்ளைகளோடயே இருப்பினம் எல்லாம் பிள்ளைகள் எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டு அவைக்கு அதை சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பினம் சிலது கூடுதலான அக்கறை சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் என்னுடைய மகளை அபிக்கு வந்தேதான் உண்ட இதை செய்ய அடிக்கடி அவரை ஆக்கத்தை செய்ய அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் நானே சொல்லி கொண்டிருந்தால் அது ஒரு அது அந்த அதீத அக்கறையா இருக்குது. ஆனால் சிலது ஏன்னா இப்ப தெரியுது அவர் அது பிறகு வளர மாட்டார் நினைக்கிறேன். அப்ப இப்ப விளங்குதல்லோ நாங்க நெடுகலின் சொல்லி கொண்டிருந்தா பிள்ளை எங்களை பார்க்கும் எதிர்பார்ப்பு அம்மா சொல்லுவா அதுக்கு பிறகு செய்வா என்ற ஒரு எதிர்பார்ப்பை அந்த குழந்தை வச்சு விடும் உங்கள்ட்ட. ஆமா அதனால அதைத்தான் இப்ப அதிபரும் நோமல அதிபர் சொல்றேன் அவைண்ட வெளியே அவை பார்க்கட்டும் உங்கள்ட வெளியே நீங்கள் பாருங்க எங்கண்ட வெளியே நாங்கள் பார்க்கணும். இப்ப நான் அடிக்கடி இது செய்துட்டீங்களா தவப்படம் போங்கோ இந்த நேரம் இதை செய்வோம் அதை செய்வோம் அந்த அதீத அக்கறை அது என்னுடைய அக்கறை தான் நான் சொல்றது. அது பிள்ளை முன்னுக்கு வரான்னு நினைக்கிறேன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். ஆமா அந்த இது எங்கட அனுபவத்திலேயே காண்றோம். அப்ப அம்மா சொல்லட்டும் அது அப்புறம் செய்வோம் என்று இருக்கேக்க அந்த குழந்தை ஒரு விதமான உயர்வான முயற்சி அங்க தடப்படுகிறதா தெரியுது. தடப்படும் எதிர்பார்ப்பு அது வளர வளர அந்த பிள்ளைக்கு அது ஒரு தடையா இருக்குமே அந்த வளர்ச்சி இல்லாமல் போயிடும். தாங்களே செய்ய வேணும் என்றதைத்தான் நான் நினைக்கிறேன். அதீத அக்கறை என்றதை நாங்கள் விலத்தி விட வேணும். அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் நினைக்கிறேன். நகுலாக்கா நன்றி. நன்றி. மிக சிறப்பான ஒரு நல்ல கருத்தை நீங்க சொல்லி இருக்கின்றீர்கள் உண்மையில. ஆனா நீங்க அப்படி எல்லா விடயத்துக்கும் செய்கிறீங்களா அபிராமி? இல்ல நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அது அவர் தான் செய்கிறார். ஆமா அதான் ஒரு சில நேரம் எங்களால முடியாது என்னண்டா சொல்லணும் மாதிரி இருக்கு. முதல் நான் உண்மையில மூத்த மகனோட கொஞ்சம் கூட சொல்லலாம் அதீத அக்கறையா இருந்த நான் புறா கொஞ்சம் விவரங்கள் தெரியத்தான் பிறகு எனக்கு முதல் விஷயங்கள் தெரியல. ஓகே நான் தானே சொல்லி கொடுக்கணும் செய்ய போகணும் கொண்டு போகணும் மட்டும்தான் நான் போனது. பிறகு அவரை கொஞ்சம் தள்ள வலிக்கிட ஓகே இனி நான் இதுக்குள்ள விடக்கூடாத அளவில்லை அந்த அப்படி அது வரைக்குள்ள நான் இதைய விட்டுட்டேன். இரண்டாவது மகனையும் மகள் அபியையும் தன்னுடைய செயற்பாடு ஏதாவது சொல்லலாம் ஒழிய மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப கண்டிப்பா சொல்லுவேன் உங்களோட வேலையை நீங்கள்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அவாவும் சொல்லுவான். ஆனா எப்படியாவது செய்துடுவார் தண்ட வேலையை. நான் அதுக்கு நுழையக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய இதுல நானும் இருக்கிறேன். ஆமா அது என்ன ஆமா நீங்க சொல்ற சரி. அதாவது நீங்கள் உங்களோட பிள்ளைகள்ல இருந்துதான் கற்றுக்கொள்ளுறீர்கள். முதலாவது பிள்ளையில இருந்து மூன்றாவது பிள்ளை வரைக்கும் எது நான் தவறா விட்டு இருக்கிறேன் அதை திருத்தி நீங்க கொண்டு வந்திருப்பீர்கள். இப்படி நாங்க செய்யக்கூடாது இவளா நேரம் இவையோட மினக்கிறோம். அது உண்மைதான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் தான் கற்றுக்கொண்டு பிள்ளைய வளர்க்கிறோம். ஏண்டா ஒரு குழந்தை வளர்ப்பு கதையை நாங்க பயில ஆனபடியால் அந்த ஒவ்வொரு அனுபவமும் எங்களுக்கு ஒரு பாடம் போல இருக்குது. நீங்க சொன்ன சரி. சில நேரம் அவர்களுக்கு நானும் இப்ப சொல்றேன் சில நேரம் அவர்களுக்கு நிறைய நாங்களே அக்கறை காட்டிக்கொண்டு நின்றா அவையது முயற்சியா சொல்லிப்பட மாட்டேன். அப்ப சிலதுக்கு சரியா இருக்கும் சிலதுக்கு தவறாயும் இருக்கும். அதனால முக்கியமானதுண்டா ஒரு சொல்லலாம். மற்றபடி அவருடைய அன்றாட வேலையோ அன்றாட இதோ அவர் தான் ஞாபகமா வச்சு செய்ய போகணும் தன்னுடைய வேலைகளை. என்னுடைய வேலையை பார்த்தோடு நான் அதையும் சொல்லிக் கொண்டு எனக்கு தான் டென்ஷன் வரும். கத்தி இந்த சத்தம் போடணும் அதை விட வேண்டாம். அவையாவே அதைத்தான் அதிபர் மேல பாமூத்துல இருக்கிற அது ஒரு நல்ல சொல்லாரு. தங்க வேலையை அவையாவே பார்க்கட்டும். உங்கண்ட வேலையை நீங்கள் பாருங்க எங்கண்ட வேலையை நாங்கள் பாக்குறோம். அந்த வசனம் கூடுதலா எங்கட விட்டு ஓடும். இப்ப கூடுதல சின்ன வயதிலேயே விட்டுட வேணும். நாங்க ஏம பிள்ளைகளை பாக்குறோம் வயசுலயே அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. கம்பஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது தம்பியாரு கட்ட வீட்டுல இருந்து அம்மாக்கு பொருள்களை எடுத்து வந்து கொடுக்குது. அப்ப எப்படி அந்த பிள்ளைகளுக்கு நாங்க விட வேணும். அப்படி நாங்கள் தமிழாக்கள் குறைப்பு செய்யற சும்மா பாக்குற நண்டைக்கு அது ஒளிம்பி நிக்குது 6 மாத குழந்தை இப்படி மேசையில பிடிக்குது தாயுடன் விட போதும் ஓடி போய் தூக்குறான். அப்ப நான் சொன்னேன் விடுங்கோ அந்த குழந்தை அது கொஞ்சம் அது சின்ன இடம் தானே விழுந்தாலும் இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நிலம் தாங்கும் என்று சொல்லுவார்கள். கொஞ்ச தூரம் கனக தூரம் இல்லை கொஞ்ச தூரம் என்றா அது விழுந்தாலும் விழும்பும்.
நாங்க விடுறோம் இல்ல. இப்ப வஞ்சன மெத்தையிலும் பெட்டிலும் இதுகள்ல தான் வச்சிருக்கிறோம். குழந்தைகளை வெளியில விளையாட விடணும். ஒரு வச்சுட்டா நிக்காவை போட்டுட்டு. கண்டிப்பா இந்த கேள்வி ஏதாவது வெளியில போனால் அபிராமி என்ன கேக்குறவா, ஒரு சின்ன பிள்ளை போதும் மண் அழிஞ்சு விளையாடுது, தாய் தன்னுடைய வாழை வண்டியில தள்ளி கொண்டு போவா, 3 வயதுக்குள்ள தத்தி தத்தி நின்று பாக்கும் நடக்கும், அது கொஞ்சம் தூர இடவழியில போய் கொண்டிருப்பினா அவ அங்கேயோ போய்த்தான் ஒருக்கா திரும்பி பாப்பாரு. எனக்கு இப்படி கேட்டா நீங்க விடுவீங்களா அம்மா என்னன்னு சொல்லி முந்தி விட்டுருவீங்க, அப்படியே தீ கொண்டுதான் போயிருப்பீங்களாண்டு. உண்மையில அது சரிதான். அப்படித்தான் அந்த எங்கண்ட வளர்ப்பு அந்த வளர்ப்பை இப்ப நாங்க உணர்ந்து கொள்றோம். அடுத்த சந்ததிக்கு கொடுக்க கூடாது. அடுத்த சந்ததி நீங்கள் நல்ல வடிவாசியமா விட்டு வளருங்கோ என்றதுக்கு நாங்கள் இப்பொழுதே ஒரு கட்டியங்கூறக்கூடியதாயும் காட்டி கொடுக்கக்கூடியதாயும் இருக்கவர். நன்றி 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 நகுலாக்கா. நன்றி அம்மா. ஆமா, நல்லா நல்லா சொன்னீங்க ஜெசி, வாழ்த்துக்களுங்கள். நேவித்தக்கா வாங்கோ. வணக்கம். நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீங்க. அதீத அக்கறை பிள்ளைகளுக்கு காட்டணுமான்னு சொல்லி ஒரு குழந்தையாக இருக்கும்போது நாங்க அதுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்கிறோம். சிறு குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு, பிள்ளைகள் விளையாடுற பருவம் வந்ததுக்கு பிறகு அதுகளை இப்ப ஒரு ஏணிப்படி இருக்கு, அந்த ஏணிப்படியில ஏறுறது குழந்தை. அப்ப நாங்க எங்களுக்கு மனம் துடிக்குதையோ உள்ள விழுந்துருமோண்டு. ஆனா போது அதை நாங்க ஏறுனா விழாது. அதுவும் பக்குவமா தான் ஏறுது. என்ன நாங்க பின்ன பாதுகாப்பா போகலாமே ஒழிய அது ஆகும். 1-2 படியில இருந்து விழுந்தா பரவாயில்லை, மேல போனா நாங்க கட்டாயம் அதை தூக்கத்தான் வேணும். ஆனா அந்த அதீத அக்கறை காட்டி அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கறது அதெல்லாம் பிள்ளைகண்டுதான் இப்ப உணரக்கூடிய. அப்ப உங்களோட வாழ்க்கையில அப்படி ஏதாவது செல்லம் கொடுத்து வளர்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதீத அக்கறைன்னு சொன்னா அந்த எங்களோட மூத்த மகன் பிறந்த பிறகு கணக்க நேசம் வச்சு வளர்த்தோம். ஏன்னா அதுல அந்த பிள்ளைகள் பிடிவாதத்தோட வளர்ந்தார்கள். பாத்தீங்களா, சரியா சொன்னீங்க. பிடிவாதம் இருக்கும். அந்த அக்கறை கொடுத்து வளர்த்த பிள்ளையில பிடிவாதம் கூட இருக்கும். தான் சொன்னதுதான் என்னடா தான் நினைச்சது அடம் பிடிச்சு செய்ததுன்னா நாங்க தானே ஒரு பிள்ளைன்னு செல்லம், மூத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்ததால அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு அந்த இது அந்த அடம் பிடிக்கிற தன்மை, அந்த பிடிவாத குணங்கள் அது ஏன் அது பாத்தீங்களா ஏன் வளருதுண்டா, நாங்க எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு செய்து கொடுத்து அந்த நேரத்தை எல்லாம் அவியோட பண்ணினபடியா பிறகு அடி கொடுத்துதான் வளர்த்தோம். பிறகு அது வளர்ந்ததுக்கு பிறகு அடி கொடுத்து வளர்த்தோம். அப்ப ரெண்டாலும் அந்த சிறு பிள்ளையில இருந்து 5ல எடுக்கிற புத்திதான் அந்த பிறகும் வளரும் என்று சொல்வார்கள். அவருக்கு போய் இந்த பிடிவாத குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால நாங்க மற்ற பிள்ளைகள்ல கொஞ்சம் அவதானம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அது 1ல இருந்து தானே 1 படிக்கலாம். நிச்சயம் நிச்சயம். இப்போது பார்க்கிறோம், இப்போது எங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற முறைகள் வித்தியாசமா தான் இருக்குது. அவர்கள் மணல் ரெண்டாலும் விளையாட விட்டுருவார்கள் பிள்ளைகளை. அவர்கள் கண்காணித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒழிய அவர்களுக்குள்ள போய் இருந்துக்கிட்டு ஐயா அதை தொடாத இதை தொடாதேன்னு சொல்ல மாட்டார்கள். மணல் அதுகள் மண்ணள்ளி தலையில கொட்டினாலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார்கள். அவர்கள் அதிக அக்கறைகள் இல்லை, அதுகள் விளையாட. அதை பார்த்து நாங்கள் எங்கட பிள்ளைகள் வளர்ப்பையும் கற்றுக்கொள்ள வேணும் என்பதை சில அவர்களுடைய உதாரணம் காட்டுது. நான் பார்த்தேன். சில நேரம் சொல்றோம், சின்ன வயதிலேயே இப்படி அவையில கொஞ்சம் வேலைகள் இதுகள்ல ஈடுபட்டா வீட்டை துப்புரவாக்குவினம், அல்லது துணியை மடிச்சு வைப்பினம், அல்லது ஏதாவது ஒன்றை செய்வோம். இந்த குழந்தை தாயோட சேர்ந்து மடிச்சு வைக்குது. நான் உண்மைதான். இப்ப எங்களோட மகளை நாங்க ஒரு தாத்தியன்னு சொல்லி ஒரு பிரெஞ்சுக்காரம் எடுத்துதான் நாங்க பார்க்க விட்டோம். நாங்க வேலைக்கு போறதால பார்க்க விட்டோம். அங்க அவங்க செய்யற வேலைகளை எங்களை வீட்டுல செய்ய தோணுங்க. அந்த ஒரு பேப்பர் எடுத்து எங்களை அந்த சோக்கே இந்த செஞ்சோட துடைக்கிறது அழகாக இருக்கும் செய்யும் போது பார்க்கும்போது. அப்ப அந்த பழக்கம் அந்த சின்ன கையால செய்யும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் பார்க்க ஒரு இதா இருக்குது. அப்ப அந்த பழக்கம் தான் அந்த பிள்ளைகளுக்கு பிறகும் வரும். துப்புரவாக்கணும், பொறுப்பை உணரக்கூடிய ஒரு பக்குவம் வரும். பொறுப்பும் வரும். எங்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் செல்லமாக இருந்தாலும் வளர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய வேலையோட தாங்களே பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பை இப்ப பிள்ளைகள்ல பார்க்கிறோம் நாங்க. இப்ப அவர்கள் குழந்தைகளை வளர்க்கிற விதம் வேறதான். இப்ப குழந்தைகள் விளையாட்டுல ஒரு ஊஞ்சல்ல ஏற்றி வச்சு ஆட சொல்வார்கள். அதுகள் ஆடுங்கள் விடுங்கள். ஆனா அவர்கள் ஓடி ஐயோ அம்மா கிட்ட பிள்ளைன்னு சொல்லி தூக்க மாட்டார்கள். சரி விழுந்து எழும்பட்டும்னு தான் விடுவார்கள். என்னன்னு சொன்னா அடுத்த முறை அந்த பிள்ளை அந்த தவறை செய்யாதன்றதுக்காக. முதல் முறை நான் இப்படி தேவையில்லாம ஓடி ஆடி விழுந்தேன், அடுத்த முறை இப்படி போகக்கூடாது. ஏன்னா இப்ப நெருப்புண்டா சுட்டாத்தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு நெருப்பு சுடுன்னு சொல்லி. முதல் முறை சுட்டா நாங்க ஐயோ விடாத தொடாத சொல்லும் போது அது கேட்காது. கடைசி திரும்ப சரிதானே. இப்ப சில விடயத்துல இப்ப எங்களுக்கும் தெரியும்
முதல் படிக்க சின்ன தொட்டால் சுடும் நெருப்பண்டு தெரியும். ஆனால் ஒரு சிமிலியில நாங்க தொட்டு பார்ப்போமோ என்று தொட்டு பார்க்கதான் எங்களுக்கு அந்த பட்ட அறிவு வருது. அது மாதிரி குழந்தைகளும் விழுந்து விழுந்து எழும்ப விட வேணும் சில விடயத்தை. விழுந்து எழும்பினாதான் அதுகளுக்கு அடுத்த முறை தெரியும். ஐயோ நான் இதுல போனா நான் விழுந்துருவேன், நான் போகக்கூடாது அதுல அது உணரும். அதை அப்ப நாங்க போய் தூங்கினோடனே நான் விழுந்தா அம்மா தூக்குவாண்டு அந்த நினைப்பு அதுகளுக்கு இல்லாம போயிடும். விழுந்தாலும் அது விழுந்து இப்ப பிள்ளைகள் விழுந்துட்டு ஒருக்கா திரும்பி பாக்குங்கள் என்ன ஆர்வம் இருந்தா தான் அழுகுதுகள். இல்லாம போனா அதுகளே எழுதி மண்ணை அப்படி பிள்ளைகள் தான். அதுதான் அந்த அதீதமான அக்கறை இல்லாம அதீத அக்கறை இருக்கும். அது எங்களுடைய தூரத்துலதான் இருக்கணுமே ஒழிய அதுகளை கிட்டத்துல நெருங்கி நாங்க ஒரு நாள் அந்த அதீத அக்கறையை நாங்க கொடுக்க கூடாது சொல்ற வடிவேல. சாப்பாட்டு விஷயத்துலயும் பாருங்க, பிள்ளைகளை தூக்கி சாப்பாட்டை போட்டு பின்னால குழைச்சிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுறோம். நாங்க கையால ஊட்டுறோம் அந்த பிள்ளைகளுக்கு. அதுகள் விரும்புது இல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு, என்ன விரும்புதுகள் இல்ல. அதுகளோட மேசையில வச்சுட்டு ஒரு கரண்டியை கொடுத்து பாருங்க, அதுகள் பெரியாக்கள் சாப்பிடுற மாதிரி அதுகள் எடுத்து சாப்பிடுதுகள் என்ன. அப்ப பெரியவங்கள பார்த்து அதுகள் செய்யுது, அப்படி செய்யுது. அப்ப நாங்க பிள்ளைய தூக்கி உடுப்பிட வச்சுக்கணும், இலாச்சோறு இல்ல. தாய் என்னன்னா அந்த வீட்டு ஒரு விருந்தினர் வீட்டை போனாலும் அந்த வீட்டுல போய் சாப்பாடு தீத்துறாங்கன்னா அது அந்த கதையில இருக்கும். அப்புறம் அங்க இங்க அந்த குழந்தை ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரியே சாப்பாடை தீட்டி கொண்டே இருப்பா. இதனால நிலத்துல கொட்டணும், செட்டியில கொட்டணும். அப்ப அந்த வீட்டார்ட்ட ஒரு விருந்தினர் வீட்டை போயினுட்டா எங்கட வீட்டுல இப்படி நடக்குதுன்னா விருந்தினர் வீட்டை போயினுட்டால் அப்படி செய்யக்க ஒரு கோபம் இல்ல வேற. சாதாரண ஒரு ஸ்கூல்லையோ மேசையிலையோ கதிரையிலையோ இருத்தி வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது தானா தனியா சாப்பிட விடுங்க. அது இப்ப எங்களோட வச்சு அந்த குழந்தைய கொடுக்காம அந்த குழந்தைகளோட வச்சு கொடுக்கும்போது குழந்தைகள் இல்லாத இடத்துல ஒரு குழந்தை தான் என்றால் அந்த குழந்தைய நாங்க அப்படி வளர்க்கணும். என்ன இல்ல 4 இடத்துக்கு போய் எல்லா குழந்தைகளும் அந்த குழந்தையும் அதுல அந்த மேசையில வச்சு ஒரு கரண்டியை கொடுத்து அந்த பிள்ளைய பார்த்து அது கரண்டியால தானே எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த பக்குவம் அந்த குழந்தைக்கு வருகுது. இப்பத்திய பெற்றோர்கள் அப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஊட்டி அப்படி வளர்க்கறது, காட்டி காட்டி ஊட்டி புள்ள சின்னத்துல வாயை துப்பும் அது செய்யும். அதெல்லாம் இப்ப அந்த பிள்ளை அப்படி செய்யாது. அது புள்ள பசித்தாத்தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுகிறாரு. புள்ள பசித்தா சாப்பிடும். பசி இல்லாட்டி நாங்க திணிக்கிறது பிள்ளைகளுக்கு அது வேண்டாம் ஒரு பார்த்தா இருக்கும். பசிச்சா பிள்ளை கட்டாயம் சாப்பிடும். அது எவ்வளவு என்ன மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுரும் பிள்ளைன்னு சொல்லி. அது அதிகமான அக்கறை எப்பயும் பிள்ளைகளுக்கு அது ஆபத்தை கொடுக்கும். பிற்காலத்திலையும் ஒரு கஷ்டம் தான். அதீதமான அக்கறை கொடுத்து வளர்த்தா பிள்ளைகள் தாண்டோட்டி தரமா வளரும், தங்களை இஷ்டத்துக்கே வளரும், சுதந்திரம் தாங்களே தங்களுக்குரிய சுதந்திரத்தை எடுத்துக் கொள்வார்கள். அதீதமான அக்கறை கொடுத்து நாங்க வளர்த்தா. ஆகவே நாங்க கொஞ்சம் கட்டுப்பாடாக குழந்தைகள் எங்களுக்கு அக்கறை இருக்கத்தான் வேணும். ஆனா அது ஒரு கட்டுப்பாடோடு இருந்தா நல்லா இருக்கும். உண்மைதான். இல்ல அதீத அக்கறை என்று சொல்லிக்கொண்டு நாங்க எல்லாவற்றையும் செய்யறதால அந்த பிள்ளைய இயங்க விடாமல் ஏதோ ஒரு விதத்துல முடக்கப்படுது. அதனால விடும்போது துணிச்சல் ஒன்று வரும் அந்த பிள்ளைக்கு. என்ன துணிச்சல் வரும். ஒரு சைக்கிள் ஓடி புள்ள ஓடுது, 3 சக்கர சைக்கிள்ல ஓடுது, புலகா பட்டுறோம். பிறகு 2 சக்கர சைக்கிள்ல ஓடுது. புள்ள ஒருக்கா விழுந்து எழுப்பினாலும் பரவாயில்லைன்னு விட்டுறேன். பிறகு அந்த புள்ள அதுலயே வச்சு எடுத்து அதுலயே வரும். புள்ள நல்லா வளரும். அப்படின்ற ஒரு இதுலதான் பிள்ளைகளை வளர்க்கணுமே ஒழிய அதீத அக்கறை காட்டி வளர்க்கறது அது கொஞ்சம் கடினமான செயல். அது இப்ப தவறான செயல் சொல்லிக்கொண்டு. மிக்க நன்றி நேவிசக்கா. நல்ல ஒரு அனுபவமான விடயத்தை பகிர்ந்து கொண்டார். அதாவது குழந்தைகளுக்கு அப்படி செலுத்துவதனால அவரே சொன்னார், மூத்த பிள்ளை பிடிவாதமாக இருக்கிறான். அதை ஏன் நாங்கள் அந்த பிடிவாதம் என்று பாக்குறோம்டா, நாங்க கொடுக்குற செல்லம் அல்ல நாங்க கொடுக்குற அதிக அக்கறையால ஒரு சுதந்திரத்தை அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளுது. எப்படி சுதந்திரத்தை தாய் தகப்பனிடம் இருந்து தான் இப்படி செய்யலாம் என்ற ஒரு சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டா அது வந்து நான் கேட்கிற எல்லாத்தையும் அம்மா தருவோம் என்ற அம்மா என்னோட அக்கறையா இருந்தவா அப்ப எல்லாம் தருவோணும்ன்ற ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைக்கு பெற்றோரை கொண்டு வந்துடும். அதனால என்னுடைய பெற்றோர்கள் திண்டாடுகிறாங்க. 18 வயது வந்தோடனே பென்ஸ் கார் வாங்கித்தாங்கோ. நான் ஒரு பிறந்த நாளுக்கு கடந்த கிழமை சென்றிருந்தேன். அவருடைய கேக்கே பென்ஸ் காரின் சின்னம். அப்ப என்னன்னு கேட்டா 18 வயது வந்தாச்சு, இன்னும் அவருக்கு பாடசாலை படிப்பு முடியல. அதுக்குள்ள அவர் தனக்கு பென்ஸ் கார் பண்ணி தருவான். அப்பதான் நான் ஓடுவேன்டா ஒரு பிடிவாதத்துல அந்த பையன் நிக்கிறான். அப்ப இப்ப பார்க்க போனா அந்த பையன் ஏன் அப்படி நிக்கிறான்டா, தாயாக்கள் கொடுத்த செல்லத்தாலியோ என்னவோ. ஆனா அவர்களுக்கு வாங்கி கொடுக்க இப்பொழுது அவ்வளவுக்கு காசு இல்லை, அதுவும் புதுக்கார். அப்படி கேட்கிறார். அப்ப இப்படி பாத்தீங்கள் என்றால் பிள்ளைகள் வந்து எதிர்பாராத ஒன்றை எங்கள் மேல் செலுத்தும் போது எங்களுக்கு ஐயோ நாங்கள் இப்படி அந்த பிள்ளைய அவற்ற காலில் விடாம எங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில விட்டு விட்டோமோ என்ற ஒரு கேள்வி இருக்கு.
உண்மைதான் நெய்தான். என்ன அதை நாங்க என்ன செய்யணும், நீயா உழைச்சு வேண்டணும், ஓகே சந்தோஷம், நீ அந்த காரை விரும்புற, நீயா உழைச்சு வாங்கு என்றதை ஒரு உற்சாகத்தை அவர்களிடம் ஏற்படுத்தி விட்டோம்டா உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் வந்து தாங்களாயே முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஆமா, அந்த அக்கறை பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு விளைவையும் எங்களுக்கு ஏற்படுத்தும். நேரிலேயே கண்ட ஒரு அனுபவமாக எனக்கு இது இருக்கு. ஆமா ஆமா நன்றி. நன்றி நன்றி நேவிஸ் அக்கா. அடுத்து சிவாஜினி ஸ்ரீதரன் பேச போறீங்களா? வணக்கம் சிவாஜினி. பூந்தோட்டத்துக்கள் அழகாக மலர்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் அதுக்குள்ள வணக்கம் வணக்கம் பாருங்க சிவாஜினி. ஆமா, இனிய வணக்கம். உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, அதீத அக்கறை என்னும் போது அது சின்ன வயசுல விழுந்த உடனே அவங்க மனசுக்கு அது ஓடி போய் தூக்கி விடணும், தூக்கணும். ஆனா எங்களை விட்டு அம்மா எல்லாம் சொல்லிக்கிறா, கண்டும் காணாதமா இருங்கோ, பாத்தீங்களே நாங்கள் பார்த்து அச்சோண்டு கத்தனாத்தான் அவர்கள் நோகுதல்ன்ற இன்னும் கூட அழுவார். அதை அக்கறைப்படுத்தாதே மாட்டோம். அம்மா சொன்னது இப்ப நினைவிலே இருக்கிறார். அதே ஏன் சிவாஜினி உடனே டக்கண்டு போய் நீங்க தூக்குறீங்க? அம்மாவின் சொன்ன அனுபவம் உங்களுக்கும் இருக்குது, அது ஏன் அப்படி நாங்க தூக்க வேணும் என்று நினைக்கிறோம்? அது என்னன்னு சொல்லுங்க. அது வந்து எங்கள்கிட்ட ஒரு உணர்வு, அது உப்புல விழுந்துட்டேன்ட்டு. இப்ப விழுவுதான் பொறுத்து. நோமல் தரையில விழுந்தா அது பெருசாக பாதிப்புகள் இல்லை. ஆனா படியில ஏறி கொண்டு போகல தவறி விழுந்தால் அது ஒரு பாதிப்பு ஏற்படுறது காரணம் இருக்கும். அப்ப அழும் போது ஒன்று போகணும்ன்ற ஒரு உணர்வு தான், இது ஒரு உணர்வு தானே. அதான் எங்களுக்கு அது அதீத அக்கறை தானே. நாங்கள் அதாவது சும்மா விடலாம், ஆனா நாங்க கண்டு உடனே தூக்கணும் என்ற ஒரு இது வருகுதல்ல. வெளியிலையா நீங்க நிக்கிறீங்க? இணையதளம் ஒரு சத்தமா அப்படியான இதுகள் தான் அதிக பிள்ளைகளை வந்து பின்வாங்கலுக்கு கூட வழி சமைக்கும். ஆகவே வந்து கூடுதலாக நான் சொல்வது, என் தோழிகளுக்கு கூட சொல்வது, பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு அம்மாக்களுக்கு வேலை செய்து தர தேவையில்லை, இப்பவே பழவினீங்கன்னு சொன்னாதான் உங்களுடைய துணைக்கும் நீங்கள் இப்படியான ஒரு துணையாக இருக்கக்கூடிய பக்குவங்கள் வந்து சேர மாட்டேன். ஏனென்றா அதீத அக்கறையை நாங்கள் இப்பவே அவைய வந்து எல்லாத்தையும் கல்வி துறைச்சு அவையில பார்த்து கொண்டு இருந்தோம்னா அவைய உண்டுமங்களை வீட்டுக்கே இருக்கக்குள்ள அவைய பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. அப்ப இப்பவே அவையெல்லாம் நாங்க விட்டுறோம். நீ ஒரு ரூம்ல இருக்கிறாய், நீ அது உன்னுடைய உடுப்பு துவைக்கணும். சரி, இப்ப நாங்கள் அவசரமாக நாங்கள் வேலையென்று வெளியில போனால் கலவரன்சின்ல இருக்கிற பாத்திரம் என்றால் யார் வீட்டுல நிற்கிறீங்களோ அவைகள் அடுக்கணும். அப்படி அவைகள் சின்னதாய் நாங்கள் அவைகள் மீது சுமைகளை கொடுக்கும் போது அவர்கள் பேருந்து தங்களுக்கென்று ஒரு சுமை வந்த போது கூட தாங்கிக் கொள்ள ஒரு பலமாக இருக்கும். அது சுமை ஒரு பலமான இல்ல, அது வந்து ஒரு சுமை ஒரு முயற்சி. ஆமா, ஒரு முயற்சியை செய்ய சொல்லுங்க, செய்ய சொல்றோம் நாங்கள் என்ன. ஆமா ஆமா ஆமா, அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இப்ப நாங்கள் எப்படி இலங்கையில வந்து இப்ப அம்மா வீட்டை இல்லையாட்டா அன்றைக்கு சமையல பொறுப்பெடுப்போம். அப்பா வெளியில போயிட்டாருன்னு சொன்னா கடைக்கு ஒரு ஆள் போய் வரணும்டா போய் வரணும். அதே மாதிரி ஆனா அந்த பிள்ளைகள்கிட்டையும் வந்து கூடுதலான பெற்றோர்கள் அந்த பொறுப்புகளை கொடுக்கறதும், சில பெற்றோர்கள் எதுவுமே கடைக்கு போய் பொருட்கள் வாங்குற அளவுக்கு தெரியாத அளவுக்கும் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறோம். ஆனா அதை விட நாங்கள் அவர்களுக்கு உரிய சுமைகளை சின்னதாக கொடுக்கும் போது நீங்க கவனிச்சு பாருங்க, பிள்ளைகள்கிட்ட அவைகளாகவே கடைக்கு போய் வந்தால் அவைகள் வேண்டி கொண்டு வர பொருட்களை பாருங்க, நாங்க இடம் விலைவாசிகள் எல்லாம் தெரியும், அவை பார்த்த அளவாய் வேண்டி கொண்டு பெறுவின. எங்கள் வீட்டில் கூட இளையவர்கள் சொல்வார்கள், நாங்கள் வெளியூர் பயணங்கள் செல்வதாக இருந்தால் எந்த விதமான பொருட்களும் எங்களுக்காக வீட்டுக்குள்ள வேண்டி வைக்க வேண்டாம், அவையிலேயே விடுங்க வேண்டாம். அது என்னண்டா நான் பல நண்பிகளுக்கு கூட சொல்லுவேன். ஏனென்றா நாங்கள் வேண்டி கொண்டு வர்றதை அவர்களுக்கு அதை எப்படி சமைப்பது எப்படி உண்பது என்றதில் அவர்களுக்கு பிரச்சனை. அவர்களே யோசிச்சு அதுல வேண்டக்குள்ள வீண் விரயம் செய்யாம அதை அளவாக வேண்டி அளவாக சமைத்து அளவாக சாப்பிடுவார்கள். மற்றது வந்து இன்னும் அதீத அக்கறை, வெளியூர் பயணம் என்று சொன்னால் சமைச்சு தீ விரிச்சில போட்டு நோமல் விரிச்சில வச்சு போற பெற்றோர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான். இப்போதைய பிள்ளைகள் வந்து அதை விரும்பாதுகள். காரணம்
அதுல அன்றாடம் அங்க வேண்டி சாப்பிடுறதை தான் விரும்புங்க என்ன. இல்ல இல்ல அவர்கள் அவைகளுக்கெல்லாம் நாங்கள் அதீத அக்கறைகளை விட்டு சரி நான் இல்லாத போது நீ செய்து பேரண்டாத்தான் அந்த ஒப்படி என்ற ஒரு அனுபவங்கள் பெறும் பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்கள் பெரியவர்களாக வந்து ஒரு குடும்பத்துக்கு போக்குள்ள அவர்கள் அது சிம்பிளா மாறி சுமையாக இருந்ததெல்லாம் சுகமாக மாறிடும். இதெல்லாம் நாங்கள் சிம்பிளா நிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையாண்டு இவ்வளவோ இப்ப வந்து உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வர ஒரு ஆளால ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு குழந்தைய சமாளிக்க தெரியாது, ஒரு தேத்தனை வச்சு குடிக்க தெரியாமல் கூட பிள்ளைகளை இருக்கிற பிள்ளைகளும் இருக்கின்றார்களா. அவர்கள் எல்லாம் இன்னும் நாங்கள் அக்கறை செலுத்தாம விட்டோம்னா அவர்களும் ஒரு நல்ல உருப்படியான நிலைமைகளை சமாளிக்க கூடியவர்களாக வருகிறார். நிச்சயம் உண்மைதான். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் என்ன விடயத்துக்கு அதிக அக்கறை செலுத்தினீங்கள், பின்னால அது நல்லது இல்லையாண்டு உணர்ந்திருக்கிறீர்கள். இப்ப 3 பிள்ளைகளை வச்சிருந்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு ஞாபகம் வருது, நான் இதை செய்திருக்க கூடாது, அவைகளுக்கு விட்டுட்டேன், அவை இப்படி வந்துட்டேன் என்றால் என்ன விடயத்தை சொல்லுவீங்க? எனக்கு நான் செய்து கொடுத்ததுன்ட்டு ஆனா நான் வந்து ஒரு இவைகளுக்கு எல்லாம் ஒரு 12 வயது வரக்குள்ளேயே நான் யோசிச்சுட்டேன், இவைகளுக்கு இனி நான் எல்லாத்தையும் செய்து கொடுக்க கூடாது, இவைகளுக்கு வந்து ஒவ்வொரு விடயத்தையும் கொடுக்கணுமே பழகணும்னு சொல்லி அப்படித்தான் நான் செய்து கொடுத்து. 12 வயது உங்களுக்கு மூத்த பிள்ளை வரைக்கும் உங்களுக்கு அதுலதான் பழகுறீங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் இப்படி செய்துட்டேன், 2வது பிள்ளையில நான் அதை கண்டு கொண்டுட்டு நான் அவியலையாயே விட்டுட்டேன் என்றால் எதை நீங்க சொல்லுவீங்க? அது அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன வயதுல வந்து நான் மகளைத்தான் கூட அதீத அக்கறை காட்டி வளர்த்தது மகளைத்தான். அப்ப என்ன செய்வேன்னா முந்தையெல்லாம் நான் அவாவை வந்து முழுகிட்டு வெளியில போக விடுறேன். சொல்லுவேன் இன்றைக்கு முழுகி நீங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துதான் வீட்டுக்கு முழுகிட்டு இருக்க சொல்லி சொல்லுவேன். அப்ப பேந்து அவர் தானாகவே வளர்ந்து வரும் போது அதொண்டே விடுத்து சரி அவருக்கு அது பிரச்சனையில முழுகிட்டு வடிவா தலையை துளைச்சிட்டு குளிர்க்க தொப்பியையும் போட்டுக்கணும் வெளியில போற இல்லாத பழகிறார். அது சில வேளையில எனக்கு சொல்லுவேன், நீங்க முந்தி எனக்கு பழக்கிட்டியல் அப்படி பழக்கிட்டியலம்பான்னு. ஆனா அதையும் அது அவர் பேருந்து சவாலாக எடுத்துக்கொண்டேன். அது என்ன அப்ப அதை அவர் பேருந்து இல்ல அம்மா அந்த கதை தேவையில்லை, நான் இப்படியும் போகலாம் என்று அவர் தானாயே அதை சாதகமாக எடுத்துக்கொண்டேன். கூடுதலான விடயங்கள் நான் வந்து இவையில வந்து சின்ன வயசுல இருந்து நீங்களே செய்யும்போன்ட்டு விடுறதுதான். இப்ப வந்து ஒரு சமையல் கூட நான் வெளியில் போவனா இருந்தால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சமையங்க நானும் வந்து சாப்பிடுவேன். அப்ப அவையல் சமைப்பினா நானும் வந்து சாப்பிடுவேன். அதை அப்படி சில பெற்றோர் நினைக்கிறது இப்ப எங்களுக்கு ஏற்ற மாதிரியே சமைக்க வேண்டாம் சமைச்சு வச்சுட்டு போக முற்படுங்க. அப்ப அப்படி சமைச்சு வச்சுட்டு போக முற்படும் போது ஒரு நாளும் பிள்ளைகள் பழகி கொள்றதுக்கு வாய்ப்பு வராது. சில பிள்ளைங்கள்ல விட்டுட்டு போகணும், வளர்ந்த பிள்ளைகளா விட்டுட்டு போகணும். அவர்களாயே ஜெர்மன் சாப்பாடோ அல்லது தங்களுக்கு ஏற்ற உணவுகளை தயாரிச்சு கொள்ளுவீங்க. அதான அப்படி அதே மாதிரி இந்த உடுப்போலை எல்லாம் தாங்களாகவே தோச்சு எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை, கையாலேயே துவைக்கிறோம் இல்ல மிஷின் இருக்குது எத்தனையில துவைக்கிறோம்னு பாக்கினோம். அதெல்லாம் அவைகளையே விடக்குள்ளதான் அவைகளுக்கு ஒரு பழக்கங்கள் வரும். உடுப்போல் விஷயங்கள் சரி அயன் பண்றதுகள் வீட்டுக்குள்ள இருக்கிற பெரிய விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் செய்யக்கூடியதாக இருக்குதுகள். இப்போதைய பிள்ளைகளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லதான் சோம்பறிகளாயிருக்கு. அதிக அக்கறைய நாங்க காட்டும் இடத்து ஒரு விடயம் என்னண்டா அதீத அக்கறைய நாங்க காட்டுறோம். பாவம் தானே பிள்ளை என்ற ஒரு நிலையில எல்லா பெற்றோரும் நினைப்போம். அப்படி காட்டேக்க அது எங்கட மனதுக்கு பாதிப்பாக இருந்ததுண்டா இந்த விடயம் அதிகம் மனதுக்கு பாதிப்பாக இருக்குங்க. சும்மா நாங்கள் பிள்ளைய தூக்குறோம் இதன்றோம், அது சாதாரண ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். ஆனா எங்கட மனதை பாதிக்குது. இவனுக்கு இப்படி நான் செய்து கொடுத்து இவன் இப்படி இருக்கிறானே அல்லது இவள் இப்படி இருக்கிறாளே என்றா இந்த விடயத்தை நீங்க சொல்லிருக்க அது எங்களுக்கு பாதிப்பு வந்துட்டு தண்டுண்டா இதை எடுப்பீங்கன்னு கேட்கிறேன். இப்ப உதாரணமாக செல்லம் அதிக அளவு கொடுக்கினோம், பிறகு பிள்ளைய சுயமாக செய்ய சொன்னா பிள்ளை வந்து ஒரு 18-19 வயதுல வந்து அந்த தாய் எல்லாம் வேண்டி தரவணுமென்று எதிர்பார்க்குது. எல்லாம் வேண்டி தரவணுமென்று எதிர்பார்க்க அந்த தாயால வேண்டி கொடுக்க முடியாது. அதை எப்படி கட்டுப்படுத்துறண்டு அவருக்கு எப்படி கொண்டோல்ல வர கூடியதா செய்ய வேணுமென்றது தெரியாம இருக்குது தாய்க்கு. அப்படி இருக்குதுதான் இப்ப சில இடங்களுக்கு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், சில இடத்துல அப்படி இருக்கும். எங்களுக்கு வேற கட்டுப்படுத்த முடியும். அவரு கொடுத்தே ஆக வேணும், அடம் பிடித்து கொண்டு நிப்பினோம், கொடுத்தே ஆக வேணும் என்ற ஒரு நிலை வந்துடும் எங்களுக்கு.
அப்ப என்ன செய்வோம் அந்த அவைய கொடுக்குற அழுத்தத்துல ஓகே நான் தாரேன் என்று அவைகிட்ட இல்லாட்டியும் கடன் பட்டு கொடுக்கக்கூடிய நிலைக்கும் வந்துடுவேன் நம்ம சிலர் சில அப்படி இடங்கள்ல அப்படி இருக்குது இங்க அதனாலதான் என்னண்டு இப்ப தூக்கு போட்டு சாகுதல் இல்ல அது என்னண்டு தற்கொலை செய்து கொள்ளுதல் என்னத்துக்கு அப்படி ஒரு அவசர முடிவு எடுக்கணும் அந்த அதீத பாதுகாப்பும் அதீத அக்கறையும் வந்து பிள்ளைய பாதிக்கிறது என்றதை நாங்க பின்னால கண்டுகொள்றோம் ஆனால் நகல் அவர்களை இவியல் வந்து ஐரோப்பிய பிள்ளைகளை பொறுத்தவரையில நேற்று நானும் நன்றியும் வேற இடத்துல இதை பற்றி கழிச்சினாங்க என்னன்னு சொன்னா இப்ப அதீத அக்கறைய நாங்கள் செலுத்துறோம் ஆனா பிள்ளைகள் வந்து அந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக போக்குள்ள அங்க பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி அதிலேயே அவர்கள் பழக்கப்படுறார்கள் என்ன பாத்தீங்களா வீட்டுல எனக்கு இதெல்லாம் கிடைச்சது ஆனா இந்த வேலை இடத்துல இதெல்லாம் சரி வராது அந்த அனுபவம் வீட்டுக்குள்ள இல்லாட்டிக்கும் வெளியில கிடைக்குது ஆனா சில இடத்துல ஏன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு இது வருது அது எனக்கு இல்ல வெளியில கிடைக்கத்தானே வேணும் இப்ப வெளியில ஏன் கிடைக்க வேணும் வெளியில வந்து நீங்க கட்டாயமாக படிக்கணும் இப்ப பாடசாலை எடுத்துக்கொண்டா உங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வழி இருக்குது நீங்க கற்க வேணும் நல்ல புள்ளிகள் எடுத்து படிக்க வேணும் போக வேணும் என்ற ஒரு நிலை இருக்கிறபடியா அங்கேயே தாங்களாகவே ஆசிரியர்கிட்ட ஒரு கொண்டோல்ல இருக்கிறபடியா தங்களோட கடமையை செய்யணும் என்று துணியினா ஆனா வீட்டை வந்தால் பெற்றோர் அவைக்கு சாதகமாக இருந்தா அதாவது பெற்றோர் சாதகமாக தான் இருப்பினாம் ஆனா பெற்றோரையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துற பிள்ளைகள் இருக்கணும் தானே சில பிள்ளைகளா ஏன் ஒரு பிள்ளை வந்து என்னுடைய கண்ணறிய புள்ளி குறைவா எடுத்துக்கொண்டு வந்துட்டுது ரிப்போர்ட் சீட்டில உடனே கையெழுத்து வச்சு கொண்டு வரணும் தவப்பெண்ட கையெழுத்தை தானே வச்சு கொண்டே கொடுத்துருக்குது தவப்பெண்டாக்கு தெரியாம எத்தனை பிள்ளைகள் செய்யணும் அப்படி என்னுடைய கண்ணறிய நான் பார்த்த என்னுடைய வகுப்பு ஒரு மாணவி செய்திருக்கிறாள்டா யோசிச்சு பாருங்க அப்ப அது ஏன் அப்படி தவப்பெண்டாயே ஒரு துஷ்பிரியம் செய்கிற மாதிரி இருக்கல்ல அவை அக்கறையோட படிக்க படிக்கணும் அக்கறையோட எல்லாம் செய்யணும் என்று நினைச்சு கொண்டு அதை சாதம் அப்ப இது ஏன் வருகுது ஒரு பிள்ளை வந்து பொறுப்பான பிள்ளை நம்பிக்கையான பிள்ளையா வளர்ந்தா இப்படியானது செய்யலாமே முதல்ல தன்னை தவிர தாயிடம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதல்ல அப்ப எங்க நாங்க விட்டு கொடுக்காம இருக்கிறோம் ஏன் அப்படி அந்த பிள்ளைகள் செய்யணும் வளர்ந்தவுட பெரிய ஒரு கேள்வி எங்களோட மனங்கள்ல எழுதுதல்ல சில இடத்துல பிள்ளைகளாதான் இப்ப எல்லாம் பாடசாலையா இல்லை பிள்ளைகளை ஒரு கட்டுப்படுத்த முடியாத பிள்ளைகள் எல்லாம் அதுக்குரிய ஒரு செயற்பாட்டுக்குரிய பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் தானே ஏன்டா சொல்வழி கேட்டு ஒரு மாஸ்டர் விளங்கப்படுத்துறாருன்ட்டு அதை செய்யணும் அதையும் முடியாத பட்சத்துல அதுக்குரிய பேகங்கள் பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் சம்பந்தம் அப்படியான அந்த பாடசாலைகளையே அவர்களுக்கு நல்லபடி எங்களை எது கற்றுக் கொடுக்க துவங்கி அது ஏன் அந்த அளவுக்கு வருகுது எங்கட வீட்டின் நடத்தைகளாலதான் அந்த அளவுக்கு அந்த பிள்ளை வருகுது அதீத கட்டுப்பாடு அதீத வளர்ச்சி அது ஏன் அது ஒரு குறிப்பிட்ட வயசுல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நிலை இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் கொடுக்குறா ஒரு தாய் அது இப்ப ஒரு வாழைப்பழத்தை கொடுக்க அது கொஞ்சத்தை சாப்பிட்டு எறியுது அப்புறம் திருப்பி அவ ஆப்பிளை கொடுக்குறா அதுவும் கொஞ்சத்தால எறியுது திருப்பி அவ வேற இன்னொரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறா அப்ப இப்படி செய்ய வேணுமா இல்லையே ஒரு பழத்தை தூக்கி எறியக்க உங்களுக்கு அது விருப்பம் இல்லையல்லோ அப்ப நீங்க கொஞ்சம் பேசாம இருப்போம் இன்னொரு நேரம் அந்த பழத்தை சற்று தாமதிச்சு கொடுக்குறோம் அப்படி மாத்தி மாத்தி செய்யக்க அப்ப எல்லாம் தனக்கு சாதகமா கிடைக்கும்ண்டு அந்த பிள்ளை நினைக்கிறது சரியா பிள்ளையா சரி நினைக்கும் அப்படி அந்த பிள்ளை அம்மா தருவா இதை விட்டாரு மங்கால தருவா உடுப்பிலேயே பாருங்கள் ஒரு உடுப்பை நான் போட்டுட்டேன் ஒரு திருமணம் வீட்டுக்கண்டா அடுத்த உடுப்புக்கு எனக்கு அந்த மிக்சி பண்ணி தந்தா தான் நான் போடுவேன் இல்லாட்டி இல்லை அடம் பிடிக்கிறார்கள் அப்ப அந்த அடம் பிடிப்பு எப்படி உருவாகுது இப்ப நெவிஸ் பிலிப்பக்காவும் சொன்னாது சில நேரங்கள்ல நாங்க கொடுக்குறோம் அதிகூடிய அக்கறை வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு பிடிவாதமாக வருது அது உண்மையான ஒன்று நான் பல இடத்துல பார்த்திருக்கேன் அது இப்ப நீங்க சொன்னபடியே அதுக்கு இப்ப இன்னும் உடுப்பு போட்டாதான் நான் ப்ரோக்ராமுக்கு வருவேன் இல்ல வர மாட்டேன்ட்டேன் நீ வீட்டுக்கு இல்லை நாங்க போயிட்டு வரோம்ட்டு விட்டுட்டு போலாம் தானே 4 நாள் விட்டுட்டு போனா அதுக்கு பிறகு பிள்ளையனையும் அடுத்த வழிக்கு வரத்தானே பார்க்கும் இல்ல அப்படியும் விடையல அதுண்ட அப்படி விட்டாலும் தற்கொலைக்கு போகுதுவல்ல அப்படி அம்மா எனக்கு இப்படி பேசி போட்டா வேற வேண்டாம்னு சொன்னா அப்ப நான் தனிமை தானே தனிமையை உணர்ந்து கொண்டல அந்த பிள்ளை நிக்குது அப்படியாயும் வருது நாங்க என்ன ஒரு தரம் அக்கறைப்பட இப்ப அண்மையில இங்க இறந்த ஒரு பிள்ளை தன்னை ஒரு தரம் அக்கறைப்படுத்துறீங்க தான் தனிமையே தனக்கு ஒரு இதா இருந்தபடியா அது பக்கமா டைரிகள் எழுதி வச்சுட்டு போய் இறந்திருக்கு ஒரு தரம் பாடசாலையில தனிமை வீட்டுல தனிமை எல்லா இடம் தனிமை தனக்கு வாழ்க்கையே வருது இது எப்படி வருது
அது அது மன உளைச்சல். ஏனண்டா இப்ப சிவாஜினி அவர்களே, நாங்கள் ஒரு நம்பிக்கை பலத்தோட குழந்தைகளை வளர்க்க வேண்டியது. அப்ப ஒரு அத்திவாரம் பலமானால் தானே கட்டிடம் உயரமாக வரும். அந்த அத்திவார பலத்தை நாங்கள் பலவீனமாக்கி விட்டோம்டா அது வந்து எல்லா விடயத்திலுமே அந்த பிள்ளைக்கு பலவீனமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஏனென்றா அது பலவீனமாக்குதான். எங்கட அதிகூடிய செல்லம், அதிகூடிய அக்கறை பலவீனமாக்குது அந்த பிள்ளை என்றுதான் விஞ்ஞானிகள் இன்றைக்கு சொல்லினோம். அது விஞ்ஞானிகள் என்ன இப்ப ஐரோப்பிய வாழ்க்கையிலேயே நாங்க பாக்குறோம் தானே. அவங்க வந்து 12 வயசுண்டாலே பிள்ளைகள் போய் 20 பிராங்க் பணம் அம்மாட்ட வேண்டி கொண்டு போய் வெளியில போய் கடைக்கு போய் தனக்கு பிடிச்ச ஒரு உடுப்பும் வேண்டி மிச்ச காசுக்கு அங்க கடையில சாப்பிட்டு பிள்ளைகளோட சேர்ந்து வர ஒரு தன்னிச்சையான செயற்பாட்டுல ஐரோப்பியர்கள் வளர்க்கக்குள்ள எங்கட பிள்ளைகளும் வீட்டை வந்து கேட்கலாம். வாங்கிட்ட பிள்ளைகள் எல்லாம் போயினா நானும் போயிட்டு வரலாமோன்றோம். சரி நீங்கள் பிள்ளைகள் போகுதல் தானே போயிட்டு வரணும். அப்படி இல்ல சின்ன வயசுல இருந்து நாங்க பிள்ளைகளை கட்டுக்குள்ள வச்சா அதுகளுக்கு வாழ தெரியாதான். தனித்துவமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாது. அதான் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்கள் தெரியாது உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம். இப்ப இவ்வளவோ இப்ப ஐரோப்பியர்கள்ல வந்து தொட்டதெல்லாம் கெட்டது என்று சொல்றதை விட இவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு பிள்ளைகளை அந்த அந்த பக்கங்கள்ல வளர்க்கக்கூடியதும் பாக்கெட் மணி கொடுக்கறது, இவ்வளவுதான் பணம், இதுக்கேற்ற மாதிரி நீ செலவழிக்கணும்ன்றதெல்லாம். அப்படி நாங்களும் சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு பழக்காம எல்லாத்துக்கும் நாங்களே அவங்களையும் சுத்தி எங்கிட்ட தலையிலேயே சுமந்து கொண்டிருந்தா எங்களுக்கு சுமையும். அதை விட எங்களுக்கு சுமையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சின்ன வயதுகள்ல செய்து கொடுப்பீங்க. குறிப்பிட்ட வயது வந்த உடனே எங்களால செய்ய முடியாத நிலை வந்துடும். பார்த்தேன்னா எங்கட வீட்டு எல்லாம் பெரியாக்கள் 2 பேரும் அப்ப சொல்லுவேன். இப்ப இந்த ஹோஸ்டல் விடுமுறையில ஒரு 3 கிழமை விடுமுறைண்டா பிள்ளைகள் எல்லாம் கதைச்சு பூவம். அது ஒரு சந்தோஷம் தானே அவர்களை. இப்ப நாங்கள் 5 பெண்கள் சேர்ந்து உண்டைக்கு வெளியில போறோம், கடைக்கு போய் உடுப்பு போடுறோம். உடுப்பு போன்ற போல நான் ஒரு உடுப்பை கொண்டு நீங்கள் பார்த்து சுவாஜி சூப்பரா இருக்கு, இதை வேண்டேன். இப்ப நான் தனியா போய் ஒரு உடுப்பு போன்ற போல எனக்கு அந்த டேஸ்ட் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதான் இது இப்படி நட்புகளோட செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் இந்த சின்ன வயசுல இருந்து இந்த பிள்ளைகள் நான் வந்து என் வீட்டு பிள்ளைகள்கிட்ட இருந்தே இந்த நிறைய வெளியில என்ன நடக்குதுன்றது இவர்கள் மூலமே நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொண்டேன். எல்லாரும் அப்படித்தான் அறிகிறோம். இப்ப வளர்ந்த பிள்ளைகள் நீங்க நல்லா பழகினா அந்த பிள்ளைகள் சொல்ற நிறைய விடயத்தை அதுவே உங்களுக்கு ஒரு பாடமா அமையும் நிச்சயம். அப்படி அந்த ஐரோப்பிய பிள்ளைகள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை இவையிலும் கற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். நானே போய் கடைக்கு போய் நான் உடுப்பு ஒண்ணு கொடுத்தோண்டே வைக்க தெரியா உடுப்பின் விலை என்ன, அது என்ன பிடிக்க இல்லை, இப்ப எந்த அது பிடிக்க இல்லையன்ற உடுப்பு ஒரு மூலைக்கு கிடக்க. அப்ப தானே தன் பிள்ளைகளோடையோ இல்ல வெளியில போக்குள்ள வெளி உலகம் ஒரு கடை சாப்பாடு இந்த எல்லாத்தையும் அந்த சின்ன வயசுல இருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வளர விட்டால் அது அவங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாயிங்கான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும். இனி வேற சமுதாயம் அந்த சுதந்திரத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அவர்களாயே தன்னிச்சையாக இயங்க வேணும் என்ற விடயத்தை விட்டு அதாவது இப்ப உள்ள பெற்றோர்கள் இனி வார பெற்றோர்கள் அப்படி வளர்ப்பினம். ஏன் தெரியுமா? அவைக்கு வேலைக்கு போகணும், அவைக்கு எல்லாம் செய்யணும். அப்ப அவ கரியா சட்டையை போடுங்கோ, கரியா வலிக்கிறோங்கோ, இந்த காரணம் கொண்டே விடணும். அவ தானா தான் சுவை போடணும், தானா தான் சொச்ச போடணும். அந்த நேரத்துல போய் தாயம் போட்டுக்கொண்டு தாயம் சாப்பாடுகளையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கு. இல்ல அப்ப அவியல் கொஞ்சம் வளர்ப்பினம் என்றுதான் நாங்கள் கட்டியம் கூறுறோம். ஆமாம், அது நாங்களே இவ்வளவுத்துக்கு பழக்கப்பட்டுட்டோம்ன்றக்குள்ள இனி அடுத்த ஜெனரேஷன் இன்னும் நிறைய விஷயங்களை அந்த தங்களோடையே அதை கற்றுக்கொண்டு பிள்ளைகளை தாங்களாக செய்யக்கூடிய செயற்பாடுகள்ல நிறைய அனுபவங்களும் இதுகளும் அழைக்கும் பெற வாய்ப்பு இருக்குது என்று கூறி நானும் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி சிவாஜினி. நல்ல நிறைய விடயத்தை உங்களோட பேசியது, அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்து கோசலா ஞானம். வேறுங்கோ. வணக்கம் கோசலா ஞானம். இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம். திருமுகத்தோட வாங்குவேன். திருமுகத்தை காட்ட இப்படி காட்டுறது அது நல்லா தான் இருக்குது. இது வந்து டிவி என்ற வழியா திருமுகங்களோட பேசுறது சிறப்பு. ஏன்னு சொல்லுங்க. இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகணும். அப்ப ரேடியாக வெளிக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். வெளிக்கிட்டு நிக்கணும். அதுக்குள்ள எவ்வளவு குடுகுடுண்டு எவ்வளவு வேலையை செய்யணும், சமைக்கணும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
எங்களுக்கு சமைக்கணும், நாங்க மத்தியானம் செய்வோம். நீங்க விடிய செய்யறீங்க. ஆனா மத்தியானம் உங்களோட கணவர் சில வேளையில அங்கதானே சாப்பிடுவார். இல்ல, அவர் இப்பதான் படிக்கிறாரு, வேலைக்கு போவ அதுதான் 11 அரைக்குதான். அதுதான் அதுதான் நான் 1 மணிக்கு சாப்பாடு ரெடியாக்கி போட்டுதான் அடுத்த வேலை பாட்டுக்கு வகுப்புக்கு போகணும். இறங்குறது. உம் சரி சரி, என்ன செய்யறது, வாழ்க்கை இப்படித்தான். ஆமா. ஆனா தாய் தகப்பனோட இருக்க நல்லா கல்ல மொழிச்சு ஒன்றும் செய்யாம இந்த சமையலே தெரியாம இருந்த போல இருந்தேன். எல்லாம் இருந்தா உம் நாங்க அப்படி இல்லை. நாங்க அம்மா அப்பாவோட இருக்கிற காலம் குறைவுதானே, நாங்களா செய்ய தொடங்கிட்டோம். அப்படியே அது அந்த அந்த வாழ்க்கை வந்து கூட்டு வாழ்க்கை தானே. இனிமே எங்கட அம்மம்மாவோட அம்மம்மாண்ட தங்கச்சியும் இருப்பா, அம்மம்மாண்ட தமக்கு இருப்பா, எல்லாரும் சேர்ந்த வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை. அது நல்ல ஒரு கலகலப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இல்லாததான் இந்த எங்கட பிள்ளைகளுக்கு கஷ்டமோ தெரியல. இருக்கலாம், அல்லது இன்னும் மேன்மையை அவர்கள் அடைவதற்கு இப்படியான சூழல் சாதகமான்னு பார்ப்போம். சரி, இப்ப நாங்க புலம்பெயர்ந்த சூழலை பேசுவோம். எங்களை தாய சூழல்ல எங்களுக்கு தேவை. இப்பதானே குழந்தை அழிஞ்ச, அப்ப புலம்பெயர்ந்த சூழல்ல பாக்குறாண்டா. இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளையும் வளர்த்து பேர பிள்ளைகளையும் பாக்குறீங்க. இப்ப உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அப்ப எப்படி அதீத அக்கறை காட்டி வளர்ப்பதனால ஏற்படுறது? பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுண்டா இனியிலேண்ட கட்டுப்பாடு கொடுத்துதான் வளர்த்த நாங்கள். ஆனா அப்படி இருந்து எங்கட மகன் எல்லாம் மீறி பேக்கு புஷ்பால் விளையாட, எங்களுக்கு அது புஷ்பால் விளையாட பிள்ளை போகுதுன்னு சொல்லி சொன்னா அது சந்தோஷம் ஏற்கிற இல்லை. அது படி எங்கேயோ போய் யாரோடைய சேர போகுது, விளையாட போகுதுன்னு அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. அப்ப கட்டுப்பாடுன்னு சொன்னா படி என்ன செய்யும் என்றால் பேக்குகள்ல சூக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டு ஜன்னலை திறந்து போட்டு ஜன்னலால குதிச்சு போயிடுவான். உங்களுக்கு சொல்லாம ஏனண்டா நாங்கள் கட்டுப்பாடு தானே. அப்ப எங்களுக்கு அந்த புரிந்துணர்வு நிறைய வரை இல்லை அந்த டைம்ல. உண்மைதான். ஏனென்று சொன்னா பிள்ளை விளையாடுறதால ஆரோக்கியம், பிள்ளை விளையாடுறது நல்லம், அந்த விளையாட்டுல திறமைய காணலாம்னு சொல்லி அதை பற்றி சிந்திக்கல. பிள்ளை விளையாட போறோண்டு எங்க போகுதாண்டு எங்களுக்கு யோசனை என்ன. ஆனா பிள்ளைகள் நல்ல வழியில தான் போயிருக்குதுகள். ஆனா எங்களுக்கு நாங்கள் தப்பா நினைத்து கொண்டது. கட்டுப்பாடு என்று சொன்னா பிள்ளைகளுக்கு வீட்டுல வந்து தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லியே எங்கட பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு சில வேளையில தமிழ் கலாச்சாரம் பிடிக்காமலும் இருக்கிறது காரணங்கள் அதுதான். அதான் எங்கட திணிப்பு தான். ஏனென்றால் அப்ப இப்ப இதுல இருந்து நாங்க உணர்ந்து கொள்ளுறோம், அந்த காலத்துல எங்களுக்கு அந்த அறியாமைதான் உங்களுக்கு அப்படி இருந்தது. இப்ப அவர் ஃபுட்பால் விளையாடுறாண்டா ஒரு பிள்ளை வந்து ஒரு உடற்பயிற்சி தானே, அதுக்கு நல்லது என்றதை அந்த நேரம் சிந்திக்காம நீங்க படிப்பேன்னு நினைச்சிருப்பீங்க. அவன் படிக்காம இந்த நேரம் படி என்று சொல்றதான் இப்ப எங்கட தமிழ் சமூகத்திலே உள்ள ஒரு குறைபாடு. அது ஒரு குறைபாடு. அது என்னடா அப்படி சொல்லக்கூடாது. ஒரு படிக்கும் படிக்க வேணும். அந்த மற்ற பிள்ளைய பேர கூட நல்லா வருது, அந்த பிள்ளை கூட உயர்ந்த நிலையில வந்துட்டுது, அதை பாஸ் பண்ணிட்டுது, இன்னும் மார்க்ஸ் எடுத்துட்டுது, நீ எடுக்க இல்லைன்னு சொல்லி அப்படி ஒவ்வொன்றை சுட்டி காட்டுறதே அது ஒரு தவறு. அது எங்களுக்கு புரியுற இல்லை. சோளம்பொரி மாதிரி. அதாவது சோளம்பொரிய பறிச்சா என்ன செய்யும்? சோளம்பொரிய நீங்க எப்படி பறிப்பீங்க? சோளத்தை அதான் சோளத்தை சட்டியில போட்டுதானே பொரிக்கிறது. சட்டியில போட்டு எண்ணெயை போட்டு பொரிச்சா என்ன செய்யும்? சோளம் அது வெடிக்கும். வெடிக்க என்ன செய்யும்? எல்லாம் பறக்கும். எங்கேயும் பக்கத்துல இருக்கிறது தூரத்துக்கு பறக்கும், எங்கேயும் பறக்கும். அப்ப ஏன் நாங்கள் ஒப்புடுறோம்? சிலது அங்க சோளம் பொரியே, சிலது பொரியாம நிற்கும் கீழே. அத கூட நாங்கள் எத்தனை பழமொழிய எடுத்து சொன்னாலும் பிள்ளைகளுக்கு இல்ல, பிள்ளையே நீங்க செய்யறது. அதாவது நீங்க ஒப்புடுறீங்கல்ல, அதான் உண்மை. அது சரியான உண்மை. அப்படி ஒப்பிட்டு நாங்கள் கூறக்கூடாது. அது வந்து அவைக்கு ஒரு மனதுக்குள்ள தாக்கத்தை கொண்டு வரும். இப்பொழுது உண்மையிலேயே நாங்கள் அப்படி சொல்லி வளர்த்ததாலதான் இன்று பிள்ளைகள் வந்து அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள தங்கட பிள்ளைகளை வளர்க்குதல் என்று சொல்லலாம். அப்ப நீங்க நல்லது பொரியலோ கூடாது, நான் இவ்வளவு கட்டுப்பாடு செய்தேன், அறியாமையால் தான் செய்தேன். இல்ல, அந்த நேரம் அவைக்கு இளம் வயசு, இள ரத்தம். அப்ப அதே நேரத்துல அது வந்து அவைக்கு தவறாக தென்பட்டிருக்கும். இப்ப அவைக்கு நாங்கள் செய்தது சரியென்ற மாதிரி தான் இப்ப தங்கட புள்ளியில வளர்க்கிறோம்.
இல்ல முதல் நீங்க பாக்க அவன் தவறாகத்தான் அவர்கள் எங்களை சொல்லாம போய் விளையாடினார்கள், சொல்லாம போய் செய்திருக்கிறார்கள். அது எங்கள்ட ஒரு அறியாமையால தான் இருக்குது. ஆனா இப்ப அவர்கள் வளர்க்க தங்களோட பிள்ளைகளை சரியாக வளர்த்து கொண்டு நீங்க சொன்னதும் சரி என்று சொல்லினமோ அல்லது தாங்களா இப்ப சொன்னது சரியென்று எங்களுக்கு சொல்ல மாட்டேனான். அதான் எங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்ப அவை செய்யறத பார்த்தா அந்த அப்படிதான். இப்ப இந்த லீவு நாளைக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து வீட்டை நின்றதுகள் கேட்க எங்கட மகன் கூட மகளை தன்னை பிள்ளைய கூட 6 வயசு பிள்ளை கூட்டியாண்டு போய் இந்த இதை கொண்டையும் காட்டி காட்டி சொல்லி கொடுக்குறாரு. அந்த கப்பை கொண்டே வைக்கணும், உடனே கழுவ வேணும், அப்படி கன விஷயங்களை சொல்லிக்க எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவர் தான் என்னட்ட சொல்லி கேட்காம இருந்த ஒரு ஆள். அப்ப விளங்குது அவர் அப்ப சொல்லு கேட்கல. ஆனா பிள்ளை இப்ப அவர் கண்ட கொண்டு பிள்ளை வந்த உடனே அவர் அந்த அப்படி வளர்க்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் அந்த உண்மையிலேயே அந்த மற்றது ஒரு மூத்த பிள்ளை ஒன்று இருந்தா அந்த பிள்ளைய பார்த்து மற்ற பிள்ளையும் பழகி கொள்ளும். இப்ப மூத்த பிள்ளை நல்ல விஷயங்களை செய்து கொண்டு போறதா இருக்க வேணும் கட்டாயம். ஆனா அது எல்லா இடங்கள்லயும் சரி வரையில. சில குடும்பங்கள்ல மூத்த பிள்ளை நல்லா இருக்கு, 2வது பிள்ளை குழப்படியா இருக்கு, அல்லது 2வது பிள்ளை வித்தியாசமான ஒரு போக்கில இருக்கு. ஆனா நாங்க இப்ப தமிழை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை கட்டுக்கோப்புக்குள்ள கலாச்சாரம் பண்பாடுன்னு அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிறது பிள்ளைகளுக்கு செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி தெரிகிறது போல எனக்கு தெரியுது. இப்ப 2 விடயம் தானே அது சரியான உண்டு. அதாவது அது ஜெர்மன் நாட்டில பிறந்த பிள்ளை, நீங்க தமிழ் கலாச்சாரம் தான் தேவை அப்படித்தான் ஊட்டி அதை மட்டும் வளர்க்க கூடாது. ஐரோப்பிய சூழலும் அது போய் உயர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்குது, அதுல தொழில்துறையில வருகுது. அப்ப அதுக்கும் நீங்கள் தயாராகவில்லை வளர்க்கணும். உங்களோட கலாச்சாரத்தையும் கொடுக்கணும், அடுத்த கலாச்சாரத்துக்கும் போகாதையும் கொண்டே சொல்லி போடுவீங்க. அதை மீறி போன பிள்ளைகள் நிறைய இருக்கிறதா. அந்த அப்படித்தான் இப்ப வந்து பாக்குற கட்டத்துல நான் இப்ப ஒரு திருமண விழாவோ இந்த விழாவில என்னதை பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு கீழே தான் பெற்றோர் கட்டுப்பட்டு நிக்கிறது போல எனக்கு தென்படுது. அது ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம் வந்துடுது. அப்ப அதையே என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் தான் சொல்லி அதை இதை அந்த மணவரை பண்ண அதை கொண்டு போகணும், இதை கொண்டு போகணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எங்களோட கலாச்சாரத்தை பற்றி சொல்லி கொண்டே இருக்க. ஆனா அதுகள் மாற்றி அமைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரெண்டு மூன்று இதை கேள்விப்பட்டுட்டேன், அப்படித்தான் இருக்குது போயிருக்கிறேன். அந்த கூடுதலாக அந்த பிள்ளைகளுக்கு கீழே பெற்றோர் நிக்கிற மாதிரி தெரியுது. அதான் பிள்ளைகள் தான் இன்றைக்கு எல்லாத்தையும் நடத்தி நம்ம ஒரு திருமணம் என்றாலும் எங்கட இதுலதான் நடக்கும். அதே நேரத்துல எங்கட தமிழும் இல்லாமல் போயிருமோன்ற ஒரு ஏக்கமும் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா இங்கத்தே கலாச்சாரத்தை தானே பின்பற்றி நான் கூடுதலாக. அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள்? இப்ப விளக்கு இறைத்த நீர் மாதிரி தெரிகிறது போல எனக்கு தெரியுது. இனிமேல் காலங்கள்ல அப்படி எங்கட இதுகளெல்லாம் பயன்பெறுமான்றது ஒரு கேள்வி நியாயம் வருது. அப்ப ஒன்று வந்து நாங்கள் கொடுத்தது சரியில்லையா, பிள்ளை எடுத்தது சரியில்லையா, 2 விடயம் இருக்குல்ல. நாங்கள் கொடுத்ததில் குறைவில்லை, கொடுத்ததை நீங்க சரியா கொடுத்திருக்கிறீங்களான்றது என்னன்னு தெரியும். இப்ப நீங்க சொல்றீங்க ஆனா அவர்கள் அதை எடுக்கவில்லை என்றது தெரிகின்றது. இல்ல நீங்க இப்ப ஒரு மாணவனுக்கு நீங்க கற்பிக்கிறீர்கள், ஒரு கணக்கை விளங்கப்படுத்துறீர்கள், அந்த மாணவன் அதை சரியாக எடுத்தால் அந்த கணக்கை சரியாக செய்வான். இல்லது அவன் கல்வியை பொறுத்த அளவில எங்கட பிள்ளைகள் இல்ல. நான் கல்வியை உதாரணமாக சொல்றேன். அந்த பிள்ளை எடுக்கிறதும் நாங்க கொடுக்கிறதும் அந்த பிள்ளை எடுக்கிறதும் சமனா இருந்தா தான் அந்த வாழ்க்கை நிலைக்கும். இப்ப பெற்றோர்கள் குழந்தைகளோட பழகுறதே இல்ல. எத்தனை வயது இப்பொழுது எங்கட பிள்ளைகள் வந்து நீங்க நான் பிள்ளைகளுக்கு சொன்ன கதை அதுதான். நீங்கள் தயவு செய்து பிள்ளைகளோட இருந்து கதையுங்கோ, பிள்ளைகளோட இருந்து விளையாடுங்கோ, பிள்ளைகளோட ஆனா விளையாடினோம் செய்யணும், ஆனா பிள்ளைகளோட மினக்கடுங்கோ, அந்த அன்பு பாசத்தை காட்டுங்க. அப்ப கொஞ்சம் எங்கட கலாச்சாரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். என்ன கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஒரு புரிதல் உணர்தல பிள்ளை விளங்கியக்குள்ள அம்மா சொன்னது கோயிலுக்கு போய்க்க இப்படி உடுப்புத்தான் போடணும், அப்ப எங்கட கலாச்சாரத்துல போடலாம் தானே என்று அப்படி அந்த குழந்தை உணரக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொடுத்தால் அது ஒரு மேடையில போனாலும் எந்த மேடைக்கு போறனோ அந்த மேடைக்கான உடுப்பை அதை அணிஞ்சு கொண்டு செல்லும். அப்ப எங்கட கலாச்சாரத்தை அது பின்பற்றும். நீங்கள் எங்கட கலாச்சாரத்தின்படிதான் வளரணும்,
போடணும்னு கொண்டு அவங்களோட ஜெர்மனிய கலாச்சாரத்திலும் நீ பஞ்சாபியை தான் போட்டு கொண்டு போகணும், நீ எங்கட சாரியை தான் கட்டி கொண்டு போகணும், எல்லா இடத்திலும் அது சரி வராது. ஏனென்றால் சில இடங்கள்ல சரி வராது. அப்படி பிள்ளைகள் வந்து அப்படி பின்பற்ற மாதிரி எனக்கு தெரியும். ஜெர்மனி அதாவது எங்கட கலாச்சாரம் எங்கட கதையை பற்றி நாங்க ஒரு சிறு நேரம் தான் அவர்களோட உரையாடுறோம். அவை கூடுதலான பங்கு வெளியில தான் நடமாடுகிறோம். அது இயற்கை தானே. அது வெளியில உள்ள நட்புகள் பிள்ளைகளோட இணையும் பொழுது அந்த பண்பாடுதான் அங்க அவைக்குள்ள கூறுது. அப்ப அதைத்தான் அவை கொண்டு நடத்தினோம், வழி நடத்தினோம்ன்றது போல எனக்கு தெரியுது. அப்ப அவைண்ட வாழ்க்கை சூழலில அது அப்படி அந்த கலாச்சாரத்துல வளர்றது காலத்தின் தேவையாயும் இன்றைக்கு இருக்குது தானே. காலத்தின் தேவையன்னா நாங்க தமிழ் எங்கட தமிழ் மொழி எங்கட கலை கலாச்சாரம் பண்பாடு சொல்லி கொண்டு வாரதுல என்ன பிரயோசனம் இருக்கு? இல்ல அது தமிழ் எப்படித்தான் அவர்கள் ஜெர்மனிய கலாச்சாரத்துக்குள்ள போனாலும் ஐரோப்பிய கலாச்சாரத்துல போனாலும் எங்கட நிறமும் எங்கட பழக்க வழக்கங்களும் காட்டி கொடுக்கிறது அடையாளம். ஆனா முதல் மொழியை மறக்காமல் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு இருக்குது. அந்த மொழியை நாங்க சின்ன வயதுல இருந்து கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளை மொழியின் ஊடாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு வருமா இல்லையா? அந்த மொழியின் ஊடாக வரலாம் தான் இல்லையா? அது அந்த பிள்ளைகள் எடுக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. அந்த ஒரு பிள்ளை கதைக்கிறான்னு சொல்லி சொன்னா தமிழை ஒழுங்கா கதைக்க பழகி கொள்ளதில்ல, புத்தகத்தை நல்லா வாசிக்க தெரியுது இல்ல. அந்த நாங்கள் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு அப்படியே ஆண்டு கணக்குல போய் கொண்டிருக்கிறமே தவிர ஆனா அதுக்குள்ள நிறைவாக தமிழை கற்றுக்கொள்ள அது ஒரு பெரிய குறைபாடா தான் இருக்குது பிள்ளைகளை பொறுத்து. அது சரியான குறைபாடா இருக்குது. அதுல நிறைய விடயம் இருக்குது. ஒன்று ஆசிரியற்ற அணுகுமுறை, 2வது பிள்ளை சுயமாக படிக்குதா என்ற ஒரு கேள்வி, 3வது பெற்றோற்ற ஊக்கம். அந்த 3ம் இல்லாவிட்டால் என்ன அந்த பிள்ளை படிக்கக்கூடிய வாய்ப்பு? மற்றது இப்ப நாங்களே ஆசிரியர்களாக இருந்து கற்பித்து கொண்டு வரைக்கும் எங்கட பிள்ளைகள் பண்பாட்டுல நிற்கின்றா கவலையாத்தானே இருக்கும். சரியான கவலை. அதை விட கவலை வேறு ஒன்றுமே. அப்படி கன இடங்கள்ல நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது வாக்குகள். அது எனக்கு கவலையா கிடந்தது பார்க்கும் பொழுது, பார்க்கும் பொழுது குறையும். குறைஞ்சு கொண்டு போகுது. குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தான், இல்லையென்று சொல்ல முடியாது. சில பிள்ளைகளுக்கு எங்கட திணிப்பும் அதை விட நாங்கள் கூட்டுற கல்வி முறைகளும் அதற்கு பிடிக்காம இருக்கிறதால விலகுற பிள்ளைகளும் இருக்குது. 2வது இது ஒரு கடினமான மொழி, இதுக்குள்ள நாங்கள் ஏன் போவான்னு ஒதுங்கி கொள்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 3வது நீங்க சின்ன வயதிலிருந்தே தமிழோட பிள்ளையோட கதைக்காமல் திடீரென கொண்டு 7 வயசுல 8 வயதுல 1ஆம் வகுப்புல நீங்க சேர்க்க அந்த பிள்ளைக்கு தமிழ் என்றால் வேப்பங்க மாதிரி கைக்குது. மற்றது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் நெடுக சொல்லவும் கூடாது. நெடுக நாங்கள் நித்தம் அதை சொல்லி கொண்டிருந்தாலும் அவைக்கு அது வெறுப்பாக வரும். நிச்சயம். அதாவது நாங்கள் உணர வைக்க வேணுமே ஒழிய அதை நெடுகலம் சொல்லி கொண்டிருந்தாலும் ஒரு அவைக்கு சலிப்பு வந்துடும். உண்மைதான். ஆனா எப்படித்தான் இங்க பிறந்து வளர்ந்து தமிழும் கதைக்காம தமிழும் படிக்காத பிள்ளை ஒரு தாயகத்துக்கு போனா அது ஒரு இரும்பும் காந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி இருக்கு. படிச்சால் இல்ல அந்த விரும்புதல் எங்கட தாயகத்தை. அதான் சொல்றேன், தமிழ தெரிஞ்சிருந்தால் தமிழ தெரியாம தமிழ் படிக்காம இருக்கிற பிள்ளைகள் அங்க போக விரும்பி இருக்குதுகள். அப்ப அத பற்றி அந்த போய் வார பிள்ளைகளை கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இங்க படிக்காத பிள்ளை அங்க போன உடனே விரும்புது என்று சொல்றீங்க. இங்க தமிழே தெரியாத பிள்ளை விரும்புது, மொழிய விரும்புதா இடத்தை விரும்புதா? இடத்தை விரும்புது. அந்த எங்கட உணவு வகைகளை விரும்பினம், உணவெல்லாம் விரும்பினம் எங்கட உணவுகள். அப்ப இடங்கள் விரும்பினம், அந்த இயற்கையின் செழிப்பை விரும்பினம். அப்ப அப்படி அதுகளை அந்த போன பிள்ளைகள் இங்க விரும்பாத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும். நிச்சயம் உண்மைதான். அப்ப இப்ப பார்த்தால் அந்த அதீத அக்கறை நீங்கள் எந்த விடயத்துல கூட காட்டி இருக்கிறீர்கள்? படிப்பில மட்டுமா? படிப்பு தான் இந்த உத்வேகமாக காட்டி இருக்கிறீர்கள். அதனாலதான் அவர்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு வந்துடுது. அம்மா படிக்கத்தான் சொன்ன விளையாட விடையில. ஆனா எங்கட மூத்த பிள்ளைய பொறுத்தளவுல அவ தன்னாலேயே நான் சொல்லாம தன்னாலேயே
படித்து வந்தவா. ஆனா மற்றவையும் பரவாயில்ல, எல்லாரும் ஓரளவுக்கு செய்யக்கூடியதா தான் இருக்கேன், நம்ம இல்லையாண்டு இல்லை. ஆனா அதுக்காகவே நாங்க நினைக்கிற மாதிரி எல்லா பிள்ளைகளும் பல்கலைக்கழகத்தை தொட வேணும் என்று நினைக்கிறதும் தவறு. எந்த பிள்ளை எந்த துறையில போகுதோ அந்த துறையில விட்டு கொடுக்க வேணும் பெற்றோர். அதை நாங்கள் பெருசுபடுத்தக்கூடாது. அந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போயிட்டு நீ போயில்லைன்னு சொல்ற கதையில எல்லாம் கதைக்கப்படாது. நானெல்லாம் அப்படியெல்லாம் சொல்றேன் இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அவை இந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறதான் அந்த சிறப்பண்டு நினைக்கிறேன். நன்றி, மற்றாக்களுக்கும் இடம் கொடுக்கிறேன். நன்றி நன்றி. ஆம், மிக அற்புதமாக பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், இனி யாராவது பேச போகிறீர்களா? ஆம், இன்று மிக சிறப்பாக எல்லோருமே இணைந்து கொண்டார்கள். இந்த தலைப்பினூடாக நாங்கள் பார்க்க போனால் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் என்னென்றால், எல்லோருமே அக்கறையோடு வளர்ப்பது எல்லோருக்குமே சிறப்பான ஒன்றுதான், இல்லையென்றில்லை. ஆனால் நாங்கள் அந்த அக்கறையும் எதுவேம் அளவாக கொடுக்கும் போதுதான் அது வளமான வாழ்க்கைக்கு இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். இப்படி நாங்க பார்த்தோம்டா சில நேரம் அதீத அக்கறை ஒரு பிள்ளைக்கு பிடிவாதத்தை தூண்டக்கூடிய வாய்ப்பு வருது. அதே நேரம் எதையும் செய்யலாம் என்ற ஒரு மன எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகும். அடுத்தது நாங்கள் எப்படி பார்க்கிறோம், சில நேரம் ஒரு குறிப்பிட்ட வயது தானோன்னு அம்மா இன்னது செய்ய வேணும் என்று அடம் பிடித்து கொண்டு நிற்கின்ற அந்த நிலையை பார்க்கும்போது ஒரு அடம் பிடிப்பும் அந்த பிள்ளைக்கு அதிகமாக வருவதை பார்க்கின்றோம். அப்ப இப்படி பார்க்கல எங்களுக்குமே தெரியாது. எல்லா பெற்றோர்களும் இப்ப முதலில் சொல்லி இருந்தார்கள், முதலில் நாங்கள் இந்த பிள்ளைய வளர்க்க எல்லாம் பெற்றோர்களால உணர முடியாது. காரணம், இந்த பிள்ளையில இருந்துதானே படிச்சு நாங்கள் அடுத்த பிள்ளைய உருவாக்குறதுக்கு பாக்குறோம். அப்ப அதனால நாங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனாலும் பகுத்தறிவு இங்கே போனது. இப்பொழுது இந்திரா ஞானசேகரன் சொன்னார், தான் அவன் ஜன்னலால குதிச்சு சூவேங்கொண்டு போறார். அப்ப ஏன் கண்டவர் தானே, ஏன் இந்த பிள்ளை இப்படி செய்தன் அவருடைய மனதில எண்ணி இருந்தால், நான் இந்த விளையாட்டுக்கு விடாம விடுறது இந்த பிள்ளைக்கு பிழைதானே, நாங்கள் விட வேணும் தானே, ஏன் நான் இப்படி படிபடி என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று கேட்டால் இப்ப இது செல்லுபடியே ஆகாது. நீங்க படிபடி என்று சொன்னா பிள்ளை மாறித்தான் செய்யும், அதுக்கு எதிராகத்தான் செய்யும். ஏன் அப்படி என்ன, நீங்க நடுவரும் சொல்லி 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 ஒரு சினத்தையோ ஒரு இதையும் அந்த பிள்ளைக்கு வர கொடுக்குறீங்கள் என்ற ஒரு அர்த்தம் வந்துவிடும். ஆதலால் நாங்கள் சில விடயங்களை நாங்க பிள்ளையாகவும் நாங்கள் சொல்லி இருப்போம், செய்திருப்போம். ஏனென்றா எங்களுக்கு அனுபவம் தானே. ஆனால் பின்னால வார பிள்ளைக்கு நீங்கள் அத்தனையும் திருந்தி சொல்லக்கூடிய வாய்ப்புல இருந்தால் தெரியும், கணக்கு செல்லம் கொடுத்தால் இப்படி வளரும், அல்லது அதீத ஒரு அக்கறை செலுத்தினால் அவன் சுயமாக இயங்க மாட்டான் என்ற ஒரு நிலை அந்த பிள்ளைக்கு உணர்த்த வேண்டும். பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் வளர்க்கிறோம் என்ற அங்க உணர்ச்சி என்றது, அதாவது எப்படி நாங்கள் அந்த பிள்ளைகளோட நாங்க கொடுக்கிறத புரிதலும் உணர்தலும் கொடுத்தலும் அதை எடுத்தலும் சரியாக குழந்தை செய்யுமானால் தான் நாங்கள் கொடுக்கிறது அத்தனையும் சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் உண்மையிலேயே திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அது தவறாகவே தெரியும். அந்த வகையிலேயே இன்று இணைந்து கொண்டவர்கள் தவமலர் அவர்கள், ஜெசி அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள், இந்திரா ஞானசேகரம் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அருமையான ஒரு என்னன்னு சொல்றது, அவர்களுடைய தலைப்பு அவர்களுடைய கருத்து தேவையான ஒரு கருத்தாக இருந்தது. அந்த விடயத்திலே நாங்கள் ஒன்று நினைக்கிறோம், சுமை என்று சில விடயத்தை நினைக்கிறோம். எங்களோட மனம்தான் சுமையாக இருக்கிறது. ஆனா குழந்தை சுமை இல்லாமல் அவற்றை செய்யும். விருப்பத்தோட சில செயல்களை வீடுகள்ல செய்ய விட வேண்டும். அது துணிச்சுத்தான் செய்ய வேண்டும் என்று பார்த்தா அது அந்த திணிப்பு ஒரு நாளும் இனிப்பு ஆகாது. சில நேரம் ஆகலாம், சில நேரம் ஆகும். அப்ப நாங்க என்ன செய்வோம், அந்த சுமைகளை கொடுக்கிறோம் என்று நினைச்சு கொள்றோம். ரெண்டாவது, விழுந்துடும் என்றால் அந்த பிள்ளை தன்னையே உணர முடியாத ஒரு நிலையில வாழ்ந்துடும். அதனால எதுவும் கிடைக்கும் என்ற ஒரு சுதந்திரத்தை தனக்குள்ள எடுத்துக்கொள்ளும். அது சின்ன வயதுல தெரியாது, 18க்கு பிறகு வரைக்குள்ளதான் பெற்றோர்கள் விடிய பிரச்சனையா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் எப்படி என்றால், எனக்கு சோளம் பொறிக்க ஒரு நினைவு வந்தது. அது புது சிந்தனையா தான் இருக்கும், யாரும் சொன்னவே எனக்கு தெரியாது. அது பொறிக்க நான் பாக்குறேன், ஒரு சட்டிக்கு எண்ணெயை வச்சுட்டு சோளம் பொரிய போட்டா அது படபடன்னு பொரிக்கும். ஆனால் ஒரு 5 6 கீழே நிற்கும். அப்ப நாங்க கொடுக்கறது சரியாக இருக்கும் என்று நினைச்சால் சில நேரம் அந்த பிள்ளைக்கு அது ஏற்க முடியாத ஒன்றாக, இப்ப
பொரியாததையும் பொரியாம இருக்கும், அது வீரியம் இல்லாம இருக்கும், அல்லது சரியாக அதுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லை, சரியான சூடுபடையில, ஓகே. அது மாதிரி சில பிள்ளைகளுக்கு குறைவாக அந்த விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது குறைவாக அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயம் இருக்கும். அந்த பிள்ளையும் அது படிச்சு முன்னேறும் என்ற நிலைக்கு ஏன் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த ஒப்பீடால தான் இந்த குழந்தைகள் தமிழாக்களின் வளர்ப்புக்கு நான் விட மாட்டேன். என்னட்ட படிச்ச மாணவி ஒரு இது சொல்றாள், தமிழாக்கள்கிட்ட நான் இந்த பிள்ளைய வளர்க்க விட மாட்டேன், நானாயே வளர்ப்பேன், பள்ளிக்கூடமும் விட மாட்டேன், நானாயே படிப்பிப்பேன். தமிழாக்கிட்ட வளர்க்க விட மாட்டேன்னு அவ்வளவுங்க இல்ல இல்ல ஆக்களோட சேர விட மாட்டேன், தமிழாக்களோட சேர விட மாட்டேன். அப்படி வளர்க்குற பிள்ளையும் இருக்கணும். அப்ப சேர விடாம வளர்க்க கூட ஒரு கலாச்சாரத்தின் விடயம் தெரியாது, ஒரு கலாச்சார விழுமியங்கள் தெரியாது, அதுல தமிழற்ற பண்பாடு அறிய முடியாமல் அந்த குழந்தைக்கும் இருக்கு. அப்படி வரையினம் என்றால் ஏதோ அவைக்கு ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பை இல்லாமல் நாங்கள் குழந்தைகளோட அளவாக, அந்த அளவு தான் எல்லாருக்கும் தெரியுது, அது உண்மைதான். எப்படி அளவு கொடுக்கும், ஆனா ஒவ்வொன்றிலும் நாங்க பரிசீலித்து பார்க்கலாம். இப்ப ஒரு விளையாட்டு, ஒரு கணனி, ஒரு கைத்தொலைபேசியை கொடுக்குறோம் ஒரு குழந்தைக்கு, எவ்வளவு நேரம் அந்த பிள்ளைக்கு விளையாடும் என்று நீங்க நினைச்சுக்கொண்டா 1 மணித்தியாலும் கொடுத்து பாருங்க. அப்ப அவன் ஓகே 1 மணித்தியாவது பிறகு தந்துட்டு நீங்க வீட்டு வேலை செய்யுங்க. அப்ப அப்படி ஒரு அளவை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து, ஆனா சுதந்திரத்தையும் கொடுத்து வளர்த்தோம்டா என்ன பொறுத்தளவில் சண்டை வராது. அந்த பிள்ளை சொல்லும், அம்மா எனக்கு காணும், நான் இனி கணக்கு செய்யறேன். ஏன் அதை நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம், கட்டுப்பாடை விதிக்கிறோம், ஆனா பிள்ளைக்கு சொல்லாம இருக்கிறோம். குழந்தைய போய் தூக்கிகளை நாங்க சொல்றோம், நீ விழுந்து போவ, உன் மண்டை உடைஞ்சுவோம். அந்த விழுகிற தூரத்தை பொறுத்து நாங்க சொல்லலாம். எல்லாத்துக்குமே நீ விழுந்து போவ, கார் எடுக்க கூடாது, அங்கே அடிபட்டு போவ, இப்படி என்றா இப்படி 18 வயது பிள்ளை கார் ஓட்டு. அப்ப கட்டுப்பாடை நாங்கள் அளவாக வைத்துக்கொண்டு குழந்தைகளை சுதந்திரமாக விடுங்கள். இந்த ஒரு பிள்ளை, நான் அடுத்த நாட்டுக்கு போறேன் கொலண்டுக்கு, ஐயோ நீ தனியா போவாது, அங்க பையன், ஒரு தாய் சொல்ல தேவையில்லை, அவன் துணிஞ்சு போறானண்டா விட வேணும், ஓகே நீங்க போட்டு வாங்க, சந்தோஷம், நீங்களே உங்களோட பாதுகாப்பை நிர்ணயிச்சு கொள்ளுங்க நாங்க சொன்னால், அப்படி சின்னனில இருந்து சில விடயங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தா உண்மையா சுதந்திரமாயும் தன்னிச்சையாயும் சுயமாகவும் அவர்கள் முடிவெடுத்து வாழ்வார்கள் என்பது நிச்சயமான ஒன்று என்று கூறிக்கொண்டு, இன்றைய தலைப்பில் இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, வாணி நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? தொழில்நுட்பத்தில உதவி செய்த வாணி மோகனுக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதிபர் நடாமோகனுக்கும் நன்றிதனை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. நன்றி. நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் கோலியம் தொகுப்படும் நகுலாஸ்வனான் அவர்கள் அணிந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம்.